நேற்று ஆர்சிபி மேட்ச்ல ஏகப்பட்ட ரெக்கார்டுகள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 18 வருஷமா எந்த ஒரு ஐபிஎல் டீமும் பண்ணாத ஒரு விஷயத்த ஆர்சிபி டீம் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் பொறுத்தவரையும் ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்ல நடக்கும். 7 அவே மேட்சஸ் தொடர்ச்சியா ஜெயிச்ச ஒரே அணி ஆர்சிபி. 18 வருஷமா எல்லா டீமுமே முக்கியிருக்காங்க. ஆனால் ஆர்சிபி இந்த வருஷம் அசால்ட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏகப்பட்ட ரெக்கார்டு இந்த வருஷம் ஆர்சிபி உடைச்சிருக்கு. அதுல இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் எந்த டீம் வந்தாலும் அதை ஈக்குவலைஸ் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை உடைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ரெண்டாவது, விராட் கோலி ஆர்சிபிக்காக 9000 ரன்களை கடந்திருக்கார். ஸோ ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைஸுக்காக இவ்வளவு ரன்கள் அடிக்கிறதே பெரிய விஷயம். அதுல விராட் கோலி போற போக்க பார்த்தா 10,000 ரன்களை தொற்றுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்து, ஒவ்வொரு சீசன்லயும் 600க்கு மேல ரன் அடிச்ச பிளேயர்ல விராட் கோலி 5 வாட்டி 600க்கு மேல ரன் அடிச்சிருக்காரு. அதுலயும் அவர் தான் டாப்ல இருக்கார். ஒரு ஓவர்ல 4 ஓவர்ல கிட்டத்தட்ட அதிகபட்ச ரன் கொடுத்த பிளேயராக ஜாஃப்ரா ஆர்ச்சர் இந்த வருஷம் தான் வந்தார். 2வது இடத்துல வில்ரூக் எல்எஸ்ஜி பவுலர் நேற்று கொடுத்தார் இல்லையா, 72 ரன். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், ஃபார்ம்லேயே இல்லாத ரிஷப் பண்ட் பயங்கரமான ஃபார்ம் ஒரு செஞ்சுரி போட்டிருந்தார். இதெல்லாம் நேற்று மேட்சில் நடந்த ரெக்கார்ட்ஸ் மக்களே.